ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாங்கள் இன்றைக்கி என்ன சாப்பிட்டு பார்க்க போகிறோம்னு சொன்னால் புளிச்சக்கீரை தொக்கு, புளிச்சக்கீரை கடையல். வாங்க சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சரியா? புளிச்சக்கீரை எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிடப்பா, செம்ம புளிப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. புளிச்சக்கீரை எல்லாத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாம். மரக்கறியில் கருணக்கிழங்கு, கத்தரிக்காய், இப்படியாப்பட்ட இதுகள் எல்லாத்தோடையும் சேர்த்துக்கொள்ளலாம். நான்வெஜ்ஜில் ஃபிஷ் ஃப்ரை, மட்டன், சிக்கன் அப்படி எல்லாத்தோடையும் சேர்த்தாலும் எதோட சேர்த்தாலும் ஒத்து போகிற ஒன்றுனா அது புளிச்சக்கீரை தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். புளிச்சக்கீரையை நீங்கள் தனியாக சாப்பிடணும்னு சொன்னால் இன்னொரு கீரையோட சேர்த்து போட்டு சேமங்கீரை, பொன்னாங்கண்ணி அப்படி சேர்த்து போட்டு கடைஞ்சி சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். இது இப்போ சாப்பிட்டு கடைஞ்சி சாப்பிட்றது மட்டும் இல்லை, இது எங்களோட வீட்டு தோட்டத்தில் நான் பறித்து செய்திருக்கிறேன். இந்த செய்முறையும் நான் உங்களுக்கு பின்னுக்கு தந்திருக்கேன். வாங்க எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், இதுதான் புளிச்சக்கீரை செடி. எத்தனை பேருக்கு புளிச்சக்கீரை செடி தெரியும், எத்தனை பேருக்கு தெரியாது? தெரியாதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. அநேகமானவங்களுக்கு தெரியும். இந்த இலைகள் புளிச்சக்கீரை இலை இப்படி தான் இருக்கும். காய் சிவப்பு கலரில் இருக்கும், ஒரு மாதிரி க்ரீம் பட்டர் கலரில் இருக்கும் பூ. சரியா? இந்த புளிச்சக்கீரை இலைகளை இப்படி ஒவ்வொன்றா பறித்து கொள்ளணும். சரியா? இது இப்படி பறித்து கொண்டு வடிவாக அப்படி அலசி கொள்ள வேண்டியதான். அலசி கழுவி கொள்ளுங்க. உங்களுக்கு தேவையான அளவு கழுவி கொள்ளுங்க. ஒரு தரமோ 2 தரமோ அப்படி கழுவி இப்படி ஒரு மண் சட்டி தான் பிரமாதம். இதுக்கு மண் சட்டியில் வச்சுக்கொண்டு இந்த மிளகாயை போட்டுக்கொள்ளுங்க. இந்த மூட்டை மிளகாய் வாசமாக இருக்கும், செம்ம உரைப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் செத்தல் போட்டு தாளித்தாலுமே இந்த மூட்டை மிளகாய் கொஞ்சம் போட்டுக்கொள்ளணும். சரியா? மண் சட்டியில் செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சரியா? மண் சட்டியில் செய்யும்போது அது வேறு லெவலாக இருக்கும். சரியா? அப்போ தேவையான அளவு உப்பையும் இப்படி போட்டுக்கொள்ள வேண்டியதான். தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு உப்பு போட்டுக்கொள்ளுங்க. சரியா? போட்டுக்கொண்டு அதில் லேசாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி இப்படியே அடுப்பில் மூடி வைத்து கொள்ளவும். சரியா? இந்த முடி அவியுது பாருங்கள். அவிஞ்ச பிறகு அது நல்லா வடிவாக அவிஞ்சு இப்படி எடுத்த பிறகு அதை இப்படி ஒரு கரண்டியில் எடுங்க. அப்போ தான் அந்த தண்ணி வடிகட்டி அதில் இருக்கும். இந்த மாதிரி அரிக்கன், இப்போ எத்தனை வீட்டில் இந்த அரிக்கன் இருக்குதுன்னு தெரியலை. இது இந்த அரிசி அரிக்கிறதுக்கு, இப்போ அரிசி அரிக்க தேவையில்லாதனால அரிக்கனே இல்லாமல் போயிடுச்சு. இந்த மாதிரி அரிக்கனில் போட்டு நாங்கள் மசிச்சுக்கொள்ளணும். மத்தால் தான் மசிக்கணும், என்னட்ட மத்தில். அதனால் இந்த மாதிரி சாம்பார் கரண்டை மசிச்சு இந்த மாதிரி எடுத்துக்கொண்டேன். சரியா? கடையிறது. இப்போ சட்டி அடுப்பில் வச்சு, அதே சட்டி தான் அடுப்பில் வச்சு வடிவாக வெட்டி வச்சுருக்கிற கடுகு கொஞ்சம் போட்டுட்டு வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் நல்லது. சின்ன வெங்காயம் என்கிட்ட இல்லை, அதனால் பெரிய வெங்காயம், செத்தல் மிளகாய், கடுகு, கருவேப்பிலையும் போட்டுக்கணும். கருவேப்பிலை போட்டுக்கொள்ளலாம். சரியா? போட்டு இப்படி தாளித்து அதை இதில் கொட்டி இந்த இப்படி பாருங்கள், இப்படி கொதிக்குது. சூப்பர் வாசனையாக இருக்குது, செமையாக இருக்குது. எங்களோட அடுப்படியில் கொஞ்சம் லைட் ப்ராப்ளம், அதனால் வெளிச்சம் தெரியல. சரியா? அதனால் இஞ்சாலை எடுத்து வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். சரியா? பார்த்துட்டிங்களா? இப்போ புளிச்சக்கீரை தொக்கு, புளிச்சக்கீரை கடையல் ரெடி. ஹாய் ஹாய்ஸ், பார்த்துருப்பீங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு. என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஆதரவு தாங்க ப்ளீஸ். ஹாய்ஸ் லைக் போடுங்க. ஓகே, தேங்க்யூ. வணக்கம்.